அனைவருக்கும் வணக்கம். கடந்த சனிக்கிழமை அன்று விஜய் பிரச்சாரத்தில் ஒரு 40 பேர் பலியான சம்பவம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இதில் நம்ம யாரை குற்றம் சொல்கிறதுனே தெரில. ஒன்றும் தெரியாத விஜய் குற்றம் சொல்கிறதா, இல்லை அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஜாம்பிஸை குற்றம் சொல்கிறதா, இல்லை அதில் அரசியல் தேடுற திமுக குற்றம் சொல்கிறதா, இது என்னோட கருத்து. நான் அதை பற்றி ஒன்றா நான் உங்ககிட்ட சொல்கிறேன். முதல்ல விஜய் ஒரு பிரச்சாரத்துக்கு வராரு. அது சரியான டைம்ல வரணும். நாமக்கல்ல காலையிலேயே வரணுன்றது இருக்கு. அவர் ஒரு 8:30 8:45 வரணும். ஆனா அவர் வீட்டுல இருந்து கிளம்புனதே 8:30 8:45 தான் கிளம்புறாப்புல. சரி, வர்ற வழியில ஏதோ ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கூட ஏதோ ஒரு சரின்ட்டு நம்ம இது பண்ணலாம். அவர் வீட்டுல இருந்து 8:45 கிளம்புறாருன்னா மக்கள் என்ன முட்டாள்களா நினைச்சிட்டு இருக்காரா, இல்ல அவர் பின்னாடி இருக்கிற தொண்டர்களை ஏதோ நம்ம அடிமைன்னு நினைச்சிட்டு இருக்காப்லன்றது சுத்தமா தெரியல. ஏன்னா அவரு கரெக்டான நேரத்துக்கு வந்திருந்தா கூட இவ்வளோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்காது. அதான் உண்மையும் கூட. இதை விஜயை பத்தி நான் அப்புறம் வர்றேன். ஃபர்ஸ்ட் இந்த அவருக்கு பின்னாடி போற இந்த கூட்டத்தை பத்தி, இந்த கும்பலை பத்தி நான் ஃபர்ஸ்ட் பேசியாகணும் முதல்ல. ஏன்னா அவங்க தான் என்னன்னு தெரியல, ஏதோ காணாததை கண்ட மாதிரி. விஜய் ஒரு மனுஷன் தான், சராசரியான ஒரு மனுஷன் தான். ஒரு என்ன மிஞ்சி போனா கூத்தாடி அதானடா, வேற என்னடா அவரு கூத்தாடின்றது ஒன்று இருந்தா போதுமாடா, நீங்க யாரு முன்னாடி வேணாலும் போயிருவீங்களா? மக்களுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு என்ன பண்ணாரு, இப்ப அரசியல் வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு என்ன பண்ணாரு, அவங்க தொண்டைங்களை அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காப்புல. கரூர்ல ஒரு பிரச்சாரம் நடக்குது, வர்றாப்புல. காலையில 12 மணில இருந்து மக்கள் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப நம்மளே நிறைய காணொலிகளை பார்த்ததுதான் நமக்கே தெரியும். இங்கிட்ட ஒருத்தவங்க மயங்கி கீழே விழுகுறாங்க, பக்கத்திலே நின்று ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். விஜய் தானடா வீடியோ எடுக்க போற? ஏன் அப்படி வீடியோ எடுத்து நீ அந்த இன்ஸ்டாகிராம்ல போட்டு அப்படி நீ லைக் வாங்கலாட்டி, மனுஷனா இருந்து பழகுங்கடா. அதுக்கப்புறம் நீங்க ரசிகனாவோ தொண்டனாவோ மாறலாம். முதல்ல ஒரு மனுஷனா வாழ கத்துக்குங்க. ஏன்னா இங்கிட்டு பக்கத்திலே மயங்கி கீழே விழுகுறாங்க, நீங்க இங்கிட்டு வீடியோ எடுத்தீங்கன்னா என்னடா மனித தன்மை அது? ரெண்டாவது, அந்த வண்டியில முன்னாடி பஸ் வருது, அதுல பைபாஸ்ல ஊற போட்டு பைக்ல வரணும், கையை ஆட்டணும், கால் ஆட்டணுங்கிறது என்ன உங்களுக்கு அவ்வளவு என்ன தேவை இருக்குது? அதுல உங்களுக்கு அவரு அப்படி என்ன பண்ணிட்டாரு, என்ன பண்ண போறாருன்றத நீங்க சொல்லிருங்க. ஒரு கொள்கைனா என்னன்னு கேட்டா, இப்ப தவக்க கட்சிக்காரங்க கிட்ட ஒரு கொள்கைனா என்னன்னு கேட்டா, கொள்கைனா அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களோட அரசியல் அறிவு இருக்குது. தவக்க தொண்டைங்க தான் அப்படின்னா, தவக்க தலைவர்களுக்கே ஒண்ணும் தெரியல. மண்ணு மண்டைக்குள்ள தான் இருக்கும் போல, வெறும் மலுமட்டைய. இப்போ அந்த சனிக்கிழமை நடந்த சம்பவத்தை வச்சு நான் சொல்றேன். விஜய் ஒரு கூத்தாடி இல்லை, ஒரு பெரிய கோமாளி. அந்த ஆளு பின்னாடி போன நீங்க மக்கள் இல்லை, மலுமட்டைய எல்லாம் உதுத்துவிட்டு திடீரீங்க. நீங்க இப்ப என்ன சொல்றது, ஒரு பிரச்சாரத்துக்கு அவங்களே சொல்றாங்க குழந்தைய கூட்டிட்டு வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள்லாம் வராதிங்கன்னு. அப்படி நீங்க அவனை பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க? நடிகனை தானடா பார்க்க போறீங்க. இன்ன வரைக்கும் அவன் நடிகன் தான்டா, இன்னும் முழு நேர அரசியல்வாதியெல்லாம் கிடையாது. அவன் அரசியல்வாதியா மாறதுக்கான தகுதி இல்லை. அந்த ஆள்லாம் சாகிற வரைக்கும் அரசியல்வாதியா மாற மாட்டாப்புல. ஏன்னா பிரச்சாரத்துக்கு வராப்புல, அந்த பஸ்ல லைட் ஆஃப் பண்ணி போடுறாப்புல. லைட் ஆஃப் பண்ணா கமெண்ட் இருக்காங்க, லைட் ஆன் பண்ணோடனே கத்துறாங்க. இதை ஒரு சைக்கோத்தனமான, அந்த ஆள் சிரிப்புலயே பார்த்துருப்பீங்க, அது ஒரு சைக்கோத்தனமான சிரிப்பு. இதெல்லாம் அரசியலுக்கு ரொம்ப ஆபத்து. இந்த மாதிரி அரசியல்வாதியெல்லாம் உள்ளேயே விடக்கூடாது, அடிச்சு துரத்தணும், நாட்டை விட்டே துரத்தணும். தமிழ்நாட்டுக்கே பேராபத்து இது. ஃபர்ஸ்ட் இந்த ரசிகர் மனப்பான்மையில நீங்க இல்ல, சரியா? ரசிகரும் கூட இந்த அளவுக்கு பண்ண மாட்டேங்க, இவ்வளவு கேவலமான செயல்லாம் பண்ண மாட்டாங்க. உங்களை பார்த்த என்ன சொல்றது, ஒரு ஜாம்பியாட நீங்க. அப்படி போய் அந்த இதை கடிச்சு கொதறணுமா ஒரு விஷயத்த? அந்த ஆள் தானே வர்றான். அப்படி பஸ்ல ஏறுறீங்க, முண்டி அடிச்சுட்டு ஏறுறீங்க, பைக்ல இருந்து கீழே விழுகுறீங்க, இங்கிட்டு செத்து கிடந்தாலும் இங்கிட்டு உங்க வாட்டுக்கு வீடியோ எடுக்கிறீங்க. அதுல அந்த கூட்டத்துல ஒரு ஆண் பெண் அப்படின்றது கிடையாது, பலதரப்பு மக்கள் அங்க இருக்காங்க. இப்போ அதுல ஒரு சில பெண்கள்லாம் டான்ஸ் ஆடுதுங்க, எல்லாம் பண்ணுதுங்க. ஒரு சில பெண்கள் செல்ஃபி எடுக்குதுங்க. ஒரு சில பெண்கள் இங்க வந்துட்டோம்னு சொல்லி இன்ஸ்டால வீடியோ போடுதுங்க. இதுல ஆண்கள் ஒரு சிங்க நல்லவங்களும் இருப்பாங்க அந்த கூட்டத்துல. சரி, பார்க்கணும் என்ன பேசுறாருன்னு கேட்கறதுக்காகவும் வந்திருப்பாங்க, சரிங்களா? ஆனா முக்கால்வாசி அங்க யாரா இருக்கீங்க? தண்ணியா போட்டுக்கிட்டு கூட்டத்துல நீங்க நின்று என்னத்தடா அப்படி நீங்க அரசியல் மாற்றத்துக்கான
என்னடா நீங்க பண்ண போறீங்க? அந்த கூட்டத்துல அந்த கூட்டமே சொல்ல, அந்த கும்பல்ல நிறைய பேர் வந்து சின்ன பசங்க தான் வர்றீங்க. ஒரு 18-19 வயசு. ஓட்டு போடு தம்பி, ஓட்டு போடு. மக்கள் உங்க தலைமை இப்பதான் இறங்கி வராப்ப, இல்ல நீயும் போய் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேளு, போடு, ரைட்டு, ஓகே. ஜாம்பி மாதிரி முக்கிறீங்களாடா. இந்த கிராமப்புறங்கள்ல போய் பாருங்களேன், ஒண்ணு இருக்கும், அதை சுத்தி ஈங்க அப்படிதான் முக்கியமாமா. போய் பாருங்க, தெரியும். நிறைய பேர் இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது கிராமத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம திட்டுறோம், ஆதங்கத்தை வெளிப்படுத்துறோம். 40 பேர் செத்து போயிட்டாண்டே, அதுல குழந்தை எத்தனை பேர்றா? அறிவுன்னு ஒண்ணு இருக்காடா? குழந்தைங்க என்னடா பண்ணுது? 1.5 வயசு குழந்தை, 1 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, ஒரு என்ன சொல்றது, 6 மாச குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வரீங்க. அந்த பிள்ளைகளுக்கு அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் அப்பா யாருன்னே தெரியாது. விஜய் யாருன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போகுது? அங்க வந்து நீங்க போட்டோ பிடிச்சி ஸ்டோரி போடணும், அதானே? அதுல அந்த ஒரு சிலதெல்லாம் பேச்ச கேட்கிறோம் நம்ம. இவங்கெல்லாம் சரி செத்த போயிடறான்றது போல நமக்கு தோணுது. நம்ம வந்து தமிழனா ஒரு மாண்போட ஒரு பக்குவ நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப இவங்க பேசுறது, இவங்க அந்த விஜய் மேல இருக்கிறது, அந்த என்ன சொல்றது, அது அன்பை வெளிப்படுத்தல. இவங்க ஏதோ காணாததை கண்டத மாதிரி வெளிப்படுத்துறாங்க. இவங்கெல்லாம் செத்தே போயிடலாம் போல தோணுது. நீங்க செத்து போற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு மக்களுக்கு இடையூறு இல்லாம இவங்கிட்ட நாசமா போய் செத்து தொலைங்கடா. நீங்க பூமிக்கு பாருந்தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. இவ்வளவு தற்குறி பயல்களும் இந்த தமிழ்நாட்டுல இருந்திருக்காங்கன்றது இந்த மாதிரி இந்த விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. விஜயே ஒரு தற்குறி தான், அது வேற விஷயம். அதனால பின்னாடி இருக்கிறவங்களும் அப்படியே தான் இருக்காங்க. அப்புறம் இதுல வந்து இந்த ஆளுகின்ற அரசு, தமிழ்நாடு அரசு கரெக்டான வேலையை செஞ்சதான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா செய்யல. என்னன்னா, இந்த மாதிரி கூட்டம் வருன்றது தெரியுது. மக்கள் அப்படி காப்பாத்தணும்னு நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா, அன்பில் மகேஷ் எல்லாம் இன்னைக்கு அழுகுறாப்புல. அது அப்பட்டமா தெரியுது. நல்லா இவ்வளவு நடிப்பு திறமையை வச்சுக்கிட்டு எல்லாம் அரசியல் இருக்கிறதுலாம் ரொம்ப இது. நீங்க அதுக்கு இப்பதான் நடிகர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிறாங்களா, நீங்க நடிக்கவே போயிருங்க. இல்ல இவ்வளவு அழுகிறவர், சரி என்ன சொல்றது, ஒரு நாடகத்துக்காக அழுகிறாருன்னே வச்சுக்குவோம். ஒரு நாடகத்துக்காக 2009ல என்ன பண்ணீங்க நீங்க? அங்க இறந்து செத்து கிடந்தவங்களும் தமிழங்க தானே. அப்ப மக்களாவே இருக்கட்டும்பா. அங்க இறந்து கிடந்தவங்களும் மக்கள் தானே. அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க? இல்ல அப்ப எதுவும் கோமாக்கு எதுவும் போயிட்டீங்களா? அரசியல் தேடலாம். இத்தனை உயிரை கொண்டுட்டு தான் நம்ம அரசியல் தேடணுங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஆனா திமுக அரசு இது மாதிரி பண்ணுன்றது நமக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். ஆனா அதுக்கு வந்து கொஞ்சம் கூட சலைச்சவங்க இந்த தவக்காரங்க. அந்த அரசு இப்படி பண்ணுன்னு தெரிஞ்சு இவங்க வந்து இப்படி பண்றாங்கன்றத நினைச்சாதான் யார் மேல கோவப்படுறது, யாரை வெறுக்கிறது. நம்ம சொல்றோம், நமக்கு என்ன சொல்றது, கொஞ்சமா திருந்துங்கடா, கொள்கை கோட்பாடை வச்சுதாண்டா நம்ம அரசியல் கொண்டு போகணும். ஒரு தனி மனிதனை வச்சு நம்ம அரசியலை கொண்டு போகக்கூடாதுடான்னு நம்ம எனக்கு முன்னுத்திய நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கொள்கை கோட்பாடை வச்சுதான் அரசியல் செய்யணும். இந்த மாதிரி தற்கொலை பின்னாடியும் தடுதலை பின்னாடியும் சுத்தாதுன்னு எனக்கு முந்தைய நிறைய அறிவார்ந்த என்னோட அண்ணன் தம்பிலாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. எனக்கு முன்னுத்திய நிறைய தலைவர்கள் சொல்லிட்டாங்க. இந்த ஆளெல்லாம் தலைவனா ஏற்றி விஜயெல்லாம் தலைவனா ஏத்துக்கிற அளவுக்கு தமிழ்நாடு இவ்வளவு தரங்கிட்டு போச்சுங்கிறத நினைச்சாதான் ரொம்ப கேவலமா இருக்கு. குழந்தைங்களெல்லாம் வீட்டுல என்ன சொல்றது, எங்க அம்மா அப்பா எல்லாம் உட்காந்து நாங்கெல்லாம் செய்தியை பாக்குறோம். அவ்வளவு மனசுக்கு ரொம்ப உருக்கமா இருக்கு. எத்தனை பேரு இதனால எவ்வளவு வந்து இழந்திருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை இருக்கு, ஃபியூச்சர்ஸ் இருக்கு. நாளை பண்ண விஜய் வந்து வெளியே வராம போக போறது கிடையாது. இந்த மாதிரி ஜாமி கூட்டம் மாதிரின்னு சுத்தி தெரியாம கொஞ்சம் மாதிரி மனசாட்சியோட, டேய் அவங்க இந்த ஊடகம் தான் இருக்காங்க இல்ல, அவங்களுக்கு என்ன, அவங்க எல்லாம் ஊடகமா இல்ல அதுக்கு வேற ஒரு பேர் வைக்கணுமான்னு என்னன்னு தெரியல. அதான் 24 hours விஜய் நடந்துட்டாரு, விஜய் வெளியில வந்துட்டாரு, விஜய் நடந்து போயிட்டு இருக்காரு, விஜய் பறந்து போய்கிட்டு இருக்காரு, விஜய் பறக்கிறத விட்டு இறங்கிட்டாரு, கார்ல ஏறாரு, போறாரு, வராருன்றதானே எல்லாம் போடுறாங்கடா. அதை பார்த்து தொலைஞ்சா என்னடா? நேர்ல தான் நீங்க போய் பார்க்கணுமா? கரூர்ல கூட்டம் போட கரூர் மக்கள் வந்ததா கூட ஒரு லாஜிக் இருக்குன்னு சொல்லலாம். கரூர்ல கூட்டம் போடுறது திருப்பூர்ல இருந்து தான் போறீங்க. கரூருக்கும் திருப்பூருக்கும் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்டா இடைவெளி. 100 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இங்க இருந்து நீ போய் அப்படி போய் திருப்பூருக்கு வராம போறாப்புல. ஆனா இவ்வளவு கேவலமான அரசியல் செய்வீங்கன்றதெல்லாம் சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த நாகப்பட்டினத்துல கூட்டம் கொஞ்சம் கம்மியாயிருச்சுங்க. நான் சொல்றேன், இதெல்லாம் வந்து எனக்கு முன்னாடியே பேசியிருப்பாங்க. நீங்க நிறைய
தயவு செஞ்சு ஊடகத்தை இந்த மாதிரி பயன்படுத்துங்கடா, நல்லதுக்கு பயன்படுத்துங்கடா. கொஞ்சம் மாதிரி நல்லா தேடி எது நல்லது எது கெட்டதுன்னு கொஞ்சம் தேடி பாருங்கப்பா. கொஞ்சமா கொஞ்சம் அறிவார்ந்த சமூகமா மாறுங்க. தமிழ் சொந்தங்கள் எல்லாருமே முட்டாத்தனமாவும் கூமுட்டத்தனமாவும் தெரியாதீங்க. அதாங்க இந்த நாகப்பட்டினத்துல கொஞ்சம் ஓரளவு கூட்டம் கம்மியாயிருச்சு. அது என்ன பண்ணிட்டாங்க, சரி பின்தங்கி போறமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வர்றதுக்கு லேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளுகளை பூரா கும்பலை பூரா ஒன்று சேர்க்கணும், இன்னும் கும்பல் சேர்க்கணும், நம்ம வந்தாலே கும்பல் இன்னும் அதிகமாகணும் அப்படிங்கிற மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. சரி அந்த ஆளுங்க அதை எப்படி கேட்கணும்னு எனக்கு மண்டையில உறுத்திக்கிட்டே இருக்கு. வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது, போறதுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரமா நீ வீட்டுக்கு போயிட்டாப்புல இருந்தாலும் எங்க கரூர்ல இருந்தே பறக்க ஆரம்பிச்சிட்டாப்லையா? கேவலமான அரசியல் ராடி. தவக்காரங்க மட்டமான அரசியல் பண்றாங்க, திமுக காரங்க கேவலமான அரசியல் பண்றாங்க. ஆனா இதை வச்சு அரசியல் பண்ணதான் செய்வாங்க. பாயசம் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பாங்க. பாயாசமே கிடைச்சிருக்கு விடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க எதை நினைச்சாங்களோ அதை பண்ணிட்டாங்க. இந்த தவக்கா கும்பல் என்ன பண்ணுன்னா அவங்க என்ன பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதுக்கு இவங்களும் வழி விட்டுட்டாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. சொல்லி வச்ச மாதிரி நடக்குதுல எல்லாமே. இதுல காவல்துறையெல்லாம் தடியடியெல்லாம் நடத்தினாங்க. அங்கேயும் 1-2 பேர் நல்லவங்க இருப்பாங்க. சரி ஏதோ ஒரு நல்ல மாற்று அரசியலுக்காக வந்திருப்பாரு, சரி பேசட்டும் அப்படின்றதுக்காகலாம் எல்லாருமே அங்க கூமுட்டையா வந்திருக்க மாட்டாங்கல்ல. கொஞ்சம் ஏதோ 1-2 பேராவது வந்திருப்பாங்கல்ல. இந்த மாதிரி தடியடியெல்லாம் நடத்தாதீங்க தயவு செஞ்சு. இன்னும் இறந்தவங்களை நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்களுக்கு நம்ம ஆறுதல் தான் சொல்ல முடியும். நம்மளால முடிஞ்சது அதுதான். முடிஞ்ச அளவுக்கு அடுத்த இந்த தவக்கா கூட்டம் இல்லை, மற்ற எந்த கூட்டத்திலையும் தயவு செஞ்சு முறையா போயிட்டு முறையா பயணம் செஞ்சு சேஃப்டியா போயிட்டு சேஃப்டியா வாங்க. மருத்துவமனையில் இருக்கிறவங்களாம் ஓரளவுக்கு தயவு செஞ்சு குணமாகணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, அதனால நான் கடவுளையும் வேண்டிக்கிறேன். இதுல ஐயா எடப்பாடி அண்ணன் சீமான்லாம் அவங்களோட பெருந்தன்மையை வெளிப்படுத்துது அவங்க கருத்துக்கள்லாம். அந்த மாதிரி கருத்துக்கள் அவங்க தெரிவிக்கிறதுனாலதான் என்னை மாதிரி இளைஞர்கள் இன்னும் அரசியலுக்கு வரணுங்கிறது, கொஞ்சமா மண்ணையும் மக்களையும் மாற்றி ஓரளவு கொண்டு போகணும், ஒரு நல்ல அரசியலை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இப்ப எங்களை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் அதான் ஒரு அரசியல் ஆர்வத்தையும் தூண்டுது. தமிழ்நாடு இவ்வளவு ஒரு கேவலமான நாடா மாறிக்கிட்டு இருக்கேன். அவன் என்னடா டே நான் படத்தில் நடிச்சதை தவிர வேற என்னடா இருந்தாலும் பண்ணா இப்படி? இதெல்லாம் பெரிய கோர சம்பவம். அந்த நியூஸை பார்க்க 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 இப்படியும் இல்லாம நடக்குது, இப்படி இல்லாம பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப மாதிரி மனவேதனைக்குள்ளாகுது. யாருமே ஒரு உயிரை விஜய் மீது நமக்கு எதிர்ப்பு இருக்கு, ஒரு கொள்கை கோட்பாடு வச்சு நம்ம அரசியல் ரீதியாக எதிர்க்கலாம். தயவு செஞ்சு விஜய் நீங்க கொஞ்சமாவது அரசியல் என்னன்றதை கத்துக்கிட்டு வாங்க. மக்களை ஏமாத்தாதீங்க, மக்களை இன்னும் முட்டாளாக்காதீங்க. ரொம்ப தமிழ்நாடு இப்போ வடக்கைங்கெல்லாம் அறிவார்ந்த சமூகமா வந்துகிட்டு இருக்காங்கடா. உலகத்துக்கே பாடம் எடுத்த தமிழங்க இன்னைக்கு பின்தங்கி போயிட்டு இருக்கோம். நீங்க அரசியல் விஜய் நீங்க அரசியல் உங்களுக்குலாம் தெரியாது, இப்ப தெரியுதா? அப்பயே ஒருத்தர் அண்ணன் சீமான் கூட சொன்னாப்புல, முதலையில் நிறைந்த குளம் இது அப்படின்னு சொல்லி. கடலோட ஆழத்தை நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன்னு சொன்னீங்க, இப்ப தெரியுதா? திமுகலாம் இனிமே நீங்க உங்க வாயை திறந்து சொல்லுவீங்களா? டிவி கேக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்ல விட்டுருவாங்களா அவங்க? நீங்க தயவு செஞ்சு பனையூர்லயே இருந்துக்குங்க, வெளியில வராதிங்க தயவு செஞ்சு. எங்க மேலேயும் தப்பு இருக்கு, கல அரசியலுக்கு வரட்டும் சொன்ன பாத்தீங்களா? இந்த மாதிரி ஜாம்பி கூட்டம் இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது, கொஞ்சமாவது திருந்துவாங்க அப்படின்றதுனால தானே நாங்கள் அப்படிலாம் பேசணும். இப்படி இப்பயும் சொல்றேன், தமிழ்நாட்டு மக்களை எந்த அரசியல்வாதியும் ஏமாத்தி தான் பொழைக்கணும், ஏமாத்தி தான் வாழணும்னு நினைச்சீங்கன்னா இருக்கிற தெரியாம போயிடுவீங்க. இதை நான் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஒருத்தனை ஏமாத்தி ஒருத்தன் பொழைக்க முடியாது, காணாம போயிடுவீங்க.
காணாமல் போக வச்சிருவோம். தமிழங்க எல்லாருமே முட்டாள் கிடையாதுல்ல, அறிவார்ந்த சமூகமும் இந்த தமிழ்நாட்டில் இருக்காங்க. பார்த்துக்குங்க. உங்கள் உருட்டு உங்களோட பெரட்டுக்கெல்லாம் வந்து தமிழ் மக்கள் ஆளாக்காதீங்க. நேர்மையான அரசியல் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணுங்க. முடிஞ்ச வரை இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் தமிழ் தேசிய அரசியல் பக்கம் திரும்புங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும்.